ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். இன்னைக்கு 23 ஜூலை. நிஃப்டி நம்ம எஸ்டர்டே ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம மார்க் பண்ண லெவல்ஸை எப்படி ட்ரேட் பண்ணி ட்ரேட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். பை த வே, நேற்று என்னோட வீடியோ வந்து யூடியூப்ல போஸ்ட் பண்ண முடியல, என்னோட இன்டர்நெட் இஷ்யூவாக. நேற்று ஈவினிங் வந்து எனக்கு இன்டர்நெட் ரொம்ப இஷ்யூ ஆகிடுச்சு. ஸோ நான் கண்டென்ட் மட்டும் க்ரியேட் பண்ணி என்னோட க்ளோஸ்ட் குரூப்ஸ்க்கு மட்டும் அனுப்பிச்சி விட்டேன். பட் யூடியூப்ல வந்து அதுக்கான வீடியோ என்னால் போஸ்ட் பண்ண முடியல. இன்னைக்கு அதுவும் முடிஞ்சு அதையும் சேர்த்து பார்ப்போம். ஓகே, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நிஃப்டி ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் கொடுத்துருக்குது, ஏடிஎம் மேலே ஆகும். பட் ப்ரீவியஸ் டே பிலோ தான், ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு பிலோவில் தான் இன்னைக்கு ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதே வந்து நமக்கு சி ரேஞ்ச் கிட்ட, ஓகேவா, சி ரேஞ்ச் கிட்ட. ஸோ அங்கேருந்து ஒரு டவுன்ஃபால், ஓகேவா. டவுன்ஃபால் எது வரைக்கும் வந்திருக்குன்னா நம்ம சூப்பர் ட்ரெண்ட் ப்ளஸ் இஎம்ஏ. இந்த தின் லைன் வந்து எஸ்டர்டே கேண்டலோட மிட்டு, இது மந்த் கேண்டலோட மிட்டு, இது வீக் கேண்டலோட மிட்டு, ஓகேவா. 50%, ஓகேவா. பியூட்டிஃபுல்லாக இங்கே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து, ஏடிஎம்மும் சப்போர்ட் இருக்கு, மந்த்லி மிட்டும் சப்போர்ட் இருக்கு, ப்ளஸ் ட்ரெண்ட் லைன் சூப்பர் ட்ரெண்ட், இத்தனை சப்போர்ட் இருக்கு, ஓகேவா. இங்கே சப்போர்ட் எடுத்தவங்க ஒரு சைட் பேஸில் தான் போனாங்க, ஓகேவா. சைட் பேஸில் போயிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப ஒரு கால் சைட், திரும்ப அங்கேருந்து ஒரு ஷார்ப் கரெக்ஷன், திரும்ப சூப்பர் ட்ரெண்ட் சப்போர்ட், ஓகே. இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது, ஓகேவா. இன்னைக்கு ஃபுல்லாக இந்த ஹை, இன்னைக்கு சி ரேஞ்சை பிரேக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப சி ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுத்து கம்ப்ளீட்டாக நம்மளோட சிங்கிள் ஹெட் செயின், ஓகே, அதையும் பிரேக் பண்ணி இந்த லெவலில் வந்து முடிச்சிருக்காங்க. இது என்ன லெவல் அப்படின்றத நம்ம ஆட்டோமேட்டிக்காக பிரேக் பண்ணி சேனல் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நேற்று வீடியோ சொல்லியிருந்தோம்ல, ஓகே, அதில் வந்து நம்ம என்ன லெவல் கொடுத்துருக்கோம் அப்படின்றத பார்த்துருக்கோம். இது நேற்று நான் வீடியோ போஸ்ட் பண்ண வேண்டிய அனாலிசிஸ், இது நேற்று போஸ்ட் பண்ண முடியல, ஆனால் அதோட ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வாங்க அதை பார்க்கலாம். மார்க்கெட்டை நேற்று வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங்ல இருந்தது. ப்ரீவியஸ் டே அதுக்கு முந்தின நாள் க்ளோசிங்க்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. சேம் இன்னைக்கு நடந்த மாதிரியே ஓப்பன் ஆகி ஒரு கரெக்ஷன் வந்து, ஆனால் திரும்ப ரெக்கவர் ஆகி அவங்க மேலே போக முடியல. சீரேஞ்சு திரும்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏடிஎம்ஐ பிரேக் பண்ணி ஒன்ஸ் கீழே வந்துட்டாங்க, ஓகேவா. ஏடிஎம்ஐ அவங்களால திரும்ப பிரேக் பண்ண முடியல, ஓகே. ஸோ டவுன் ஃபால் தான் வந்தாங்க. எந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்காங்க பாருங்க, ஓகேவா. நம்ம இதை கொடுத்துருந்த லைவ் பாருங்க, ஓகே. இது வந்து இதோட ப்ரீவியஸ் டேக்கான மிட் பாயிண்ட், இது ப்ரீவியஸ் வீக்கான மிட் பாயிண்ட், இது ப்ரீவியஸ் மந்த்துக்கான மிட் பாயிண்ட், ஓகேவா. பியூட்டிஃபுல்லாக வந்து இங்கே சப்போர்ட் எடுத்தவங்க திரும்ப அகைன் ஏடிஎம் நோக்கி போறாங்க, ஓகேவா. திரும்ப அங்கிருந்து ஒரு ஃபால், திரும்ப நம்ம அகைன், ஓகே, ப்ரீவியஸ் டேவோட மிட் பாயிண்ட்டுக்கு வந்து திரும்ப சைட் பேஸ்லேயே முடிச்சிட்டோம். இது நம்ம ஆட்டோமேட்டிக் சார்ட்லேயே பார்த்துக்கலாம், உங்களுக்கு எப்படி ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். இது ஃபியூச்சர்ஸ்க்கான லெவல்ஸ் வந்து கொடுக்குது, ஓகே. நம்ம ஆட்டோமேட்டிக் சார்ட்ல பிளாட் பண்ற சிமிலர் லைன் தான் சி ரேஞ்சு, பி ரேஞ்சு. சி ரேஞ்சில் ரிஜெக்ட் எடுத்தவங்க இது வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம ஆட்டோமேட்டிக் சார்ட்ல காட்டிடுறேன். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் சார்ட்ல காட்டினா கொஞ்சம் கிளியரா போயிடும். இது நேற்று ட்ரேடிங்கான இது, ஓகே. டேட்டை பார்த்துங்க, 22, ஓகேவா. 22 மார்க்கெட் வந்து நமக்கு எங்க ஓப்பன் ஆயிருக்கலாம், ஓகேவா. ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேல ஓப்பன் ஆயிருக்கிறது ரொம்ப முக்கியமான ரேஞ்ச், ஓகேவா. என்ன ரேஞ்ச் அப்படின்னா நம்ம ஒரு வீக்கோட ரேஞ்சா ப்ரிடிக்ட் பண்றது, ஓகேவா. இனிஷியலா, ஓகே, இந்த கரண்ட் ஐ வீக்காக ஒரு 300 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம். நிஃப்டி இந்த வீக் ஹை லோ கிரியேட் பண்றது 300 பாயிண்ட்ஸ் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம், ஓகேவா. நேற்று ஓப்பனிங்லேயே அது பஞ்ச் ஆயிடுச்சு, ஓகேவா. ஓப்பனிங்கே 300 ரேஞ்சை தொட்டுட்டாங்க, ஓகே. தொட்டவங்க அங்க இருந்து, ஓகே, நமக்கு ஒரு ஃபால், ஓகேவா. விவேக்கு கீழே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. வீக்லி ஃபியூச்சர்ஸ் அண்ட் மந்த்லி ஃபியூச்சர்ஸ் ரெண்டுமே பாருங்க, ஓகே. ஒரு ரைஸ் விவேப்ல போய் ரிஜெக்ஷன், ஒரு ரைஸ் விவேப்ல ரிஜெக்ஷன், இதே தான் நடந்துட்டு இருந்தது, ஓகே. இந்த டவுன்ஃபால்ல வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் சார்ட்ல எங்க சப்போர்ட் இருக்குன்னு நமக்கு தெரியாது, ஓகேவா. ஆனா இங்க பாருங்க, நம்ம கரண்ட் வீக் ஓப்பன், ஓகேவா, கரெக்டா வீக் அது வரைக்கும் தான் வந்திருக்கு, ஓகே. இதே நீங்க நார்மல் சார்ட்ல பாத்தீங்கன்னா இங்க லைனை நீங்க கால்குலேட் பண்ணி பிளாட் பண்ணிருந்தீங்கன்னா ஓகே, ஓகே. இந்த வீக் வந்திருக்குல்ல, இந்த வீக் எது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்ட்டு, ஓகேவா. இது எஸ்டே மிட், ஓகே. அதுக்கு கீழே வீக் வந்து எது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்றத பார்த்தோம், ஓகேவா. பாத்தீங்கன்னா நமக்கு கரண்ட் வீக், ஓகேவா, மண்டே ஓப்பனிங் இதுதான், ஓகே. அங்க வந்து சப்போர்ட்
சப்போர்ட் எடுத்து பியூட்டிஃபுல்லா ஒரு அப் எது வரைக்கும் போயிருக்குன்னா ப்ரீவியஸ் டே ஹை. ஓகேவா, இதுக்கு முந்தின நாள் ஹைல போயிட்டு ஒரு ரிஜெக்ஷன். ஓகேவா, இங்க ரிஜெக்ட் ஆனவங்க திரும்ப நமக்கு VWAP ரிஜெக்ஷனாக எடுத்துக்கலாம். ஓகே, தென் எஸ்டர்டே மிட் பாயிண்ட். ஓகேவா, கரெக்டான சப்போர்ட் எடுத்துருக்காங்க. சப்போர்ட் எடுத்து வீக்லி மிட்லயே முடிச்சிட்டாங்க மார்க்கெட். ஓகேவா, இதுதான் நேற்று ட்ரேடிங். இன்னைக்கு என்ன ஆச்சுன்றதையும் பார்த்துக்கலாம். ஓகே, இது இன்னைக்கான ட்ரேடு. இன்னைக்கு ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் ஆகி ஒரு சைட் வேஸ் மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் மேலே தான் போச்சு மார்க்கெட். இது நம்ம ஆட்டோமேட்டிக் சார்ட்ல எப்படி ட்ரேட் ஆயிருக்கு நம்ம லெவல்ஸ் பார்க்கணும். ஓகே, இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் தான் கொடுத்தாங்க. ஹை இங்க இருக்கு, எஸ்டர்டே ஹை. ஓகே, நம்ம ஏடிஎம் எடுத்ததுக்கு மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கு. பாசிட்டிவ் ஓப்பன்ல இருந்து ஓப்பனிங்லேயே நமக்கு இந்த ஓப்பனிங் லைனுக்கு மேலே கேண்டில் வைக்கல, பாடி க்ளோஸ் ஆகல. ஓகேவா, அதுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நமக்கு விவேப் கீழேயும் மார்க்கெட் வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு ஃபால் எதிர்பார்த்தோம். ஓகேவா, இந்த ஃபால் எது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. ஓகேவா, நம்ம ஏடிஎம்மா எடுத்துருக்கோம் பாருங்க. ஓகே, நம்ம ஏடிஎம்மா எடுத்த லெவல் வரைக்கும் வரும் அப்படின்றத இதில் ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தோம். இது சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருந்தது. ஓகேவா, நமக்கு ஓகே விக்கு வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் இங்கே யூஸ் பண்ண போறாங்க. இந்த ட்ரெண்ட் லைன்ல வந்து டச் பண்ணிருக்கு. ஓகே, தென் இதுதான் இன்னைக்கோட லோவாவே கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த லோவை இவங்க திரும்ப ரீடெஸ்ட் கூட பண்ணல. ஓகேவா, இந்த லோ கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸ் மொமெண்ட் தான் இருந்தது. திரும்ப விவேப்பை எப்போ பிரேக் பண்றாங்களோ, ஓகே இது வீக்லி, ஓகே இது மந்த்லி. ஓகேவா, இதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சப்போர்ட் எடுத்து இங்கேருந்து புல் பேக். ஓகேவா, இங்கே சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் இங்கேருந்து ஒரு மேலே கிடைச்சது. ஓகேவா, இந்த புல் பேக்ல நமக்கு நீங்க ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு கரண்ட் டே ஓப்பனிங். ஓகேவா, இந்த ப்ளூ டாட் இருக்குல்ல அதுதான் கரண்ட் டே ஓப்பனிங், CDO. ஓகேவா, கரண்ட் டே ஓப்பனிங் வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஓகே, VWAP ஒன்ஸ் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே இந்த VWAPல சப்போர்ட் எடுத்த வீக்லி ஃபியூச்சர்ஸ். ஓகேவா, இந்த கிரீன் லைன் வந்து நம்ம ஆங்கர் VWAP மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, சிந்தட்டிக் ஆங்கர் VWAP மாதிரி. ஓகே, இது ப்ரீவியஸ் டே க்ளோஸ் கிடையாது, கரண்ட் டே. ஓகே, சில பேர் வந்து நமக்கு எஸ்டர்டே சிந்தட்டிக் VWAP லைன் மட்டுமே பிளாட் பண்ணியிருப்பாங்க. நம்ம கரண்ட் டே இன்னைக்கு எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னு தான் பிளாட் பண்ணுறோம். ஓகே, அதில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் இங்கிருந்த போது நமக்கு ஸ்பாட்டும் ஓகே நமக்கு எது வரைக்கும் மூவ் பண்ணியிருக்காங்கன்னா இன்னைக்கான கரண்ட் ஓப்பனிங் வரைக்கும் அப் சைடில் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன். ஓகே, அகைன் எது வரைக்கும் வந்திருக்குன்னா நம்மளோட சூப்பர் ட்ரெண்டில் ஒரு சப்போர்ட். ஓகேவா, ஃபியூச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு VWAP மேலேயே தான் இருக்கு. ஓகேவா, அதனால நம்ம ஒன்ஸ் இங்கே சேஞ்ச் ஓவர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இங்கே புல்லிஷை தான் எதிர்பார்க்கணும். ஓகேவா, இங்கே போய் பீரிஷ் ட்ரேட் எடுக்கக்கூடாது, பி சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா, நமக்கு எப்போ கிளியர் கட்டா VWAP கட் ஆயிடுச்சோ, ஓகே ஃபியூச்சர்ஸ் எப்போ VWAP கட் ஆயிடுச்சோ நம்மளோட வியூ புல் சைடு மாற்றிக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா, ஏன்னா அதுக்கு கீழே தான் சூப்பர் ட்ரெண்டாக இருக்கு. சப்போஸ் VWAP கிராஸ் பண்ணி இதுக்கு மேலே சூப்பர் ட்ரெண்ட் இருக்குன்னா நம்ம ட்ரேடை இங்கே வெயிட் பண்ணணும். ஓகேவா, வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கணும். ஓகே, இங்க வந்து நமக்கு புல்லிஷ் மூமெண்ட் மார்னிங்கே காட்டிட்டாங்க. சூப்பர் ட்ரெண்ட்ல நமக்கு நல்ல புல்லிஷ் மூமெண்ட் காட்டிட்டாங்க. தென் மேஜரான சப்போர்ட்ஸ் கீழே தான் இருக்கு. ஓகேவா, மேல வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே தூரமா தான் இருக்கு. ஓகே, ஒன்ஸ் நமக்கு VWAP கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமே நம்மளோட வியூ புல்லிஷ் சைடு தான் இருக்கும். ஓகே, இங்க மார்க்கெட் ஒரு ஷார்ப் ஃபால் கொடுத்தாலும் இங்க அவங்களோட ஆர்டர் பிளாக் இருக்கும். ஓகேவா, இங்க இருந்து அவங்க ஆர்டரை கொண்டு போகணும். அதுக்காக ஒரு சின்ன ஃபால் கரெக்ஷன் மாதிரி சடன் ஸ்பைக் கொடுத்துட்டு ஓகே தென் அங்கிருந்து திரும்ப ரைஸ் ஆனவங்க ஓகே இதோட ஒரு புல்லிஷ் மூமெண்ட் தான். ஓகேவா, ஃபர்ஸ்ட் எதை பிரேக் பண்ணிருக்காங்க பாருங்க. நம்ம CE ரேஞ்ச். ஓகேவா, இந்த CE ரேஞ்சில இருந்து திரும்ப ஷார்ப்பா ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ரிஜெக்ட் ஆகிற மாதிரி நமக்கு காட்டியிருக்காங்க. ஓகே, தென் அதுலயே வந்து நம்ம கரண்ட் டே ஓப்பனிங். ஓகேவா, கரண்ட் டே ஓப்பனிங்லேயே ஒரு சப்போர்ட் எடுத்து அடுத்த கேண்டிலே பாசிட்டிவாக தான் மூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இங்கே வந்து நமக்கு கரண்ட் டே ஹை. ஓகேவா, கரண்ட் டே ஹையும் பிரேக் பண்ணி மேலே போயிருக்காங்க. சீர் வந்து ரிஜெக்ஷன். ஓகே, இது ப்ரீவியஸ் டேக்கான ஹை இங்கே இருக்கு. ஓகேவா, ப்ரீவியஸ் டேக்கான ஹையை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே ஒரு பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஃபால். அகைன் நம்ம சூப்பர் ட்ரெண்ட் வரைக்கும் தான் வந்திருக்காங்க. ப்ளஸ் CE ரேஞ்ச் சப்போர்ட்டும் இருக்கு. ஓகேவா, அகைன் இங்கே சப்போர்ட் எடுத்தவங்க ஓகே திரும்ப நமக்கு ட்ரெண்ட் CE சைடில் கண்டினியூ பண்ணுறாங்க. ஓகே, இந்த டைமில் நீங்கள் வந்து OI பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு.
பொசிஷனல் ஓஏ கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா, புல்லிஷ் வீக் மாறிடுச்சு. இன்ட்ராடேவும் ஓப்பனிங்ல இருந்து இன்னைக்கு ஒரு ஓப்பனிங் செகண்ட் ஹவர் ஃபர்ஸ்ட் ஹவர் மட்டும் கொஞ்சம் நியூட்ரலாக இருந்தது. ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமே நமக்கு கம்ப்ளீட்டாக நமக்கு குட் சைடில் ஒய் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகேவா, அதனால மார்க்கெட் இன்னைக்கு ஒரு புல்லிஷ் மூதாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஐவி ரொம்ப மாடரேட்டாக இருந்ததால நமக்கு ஒரு சடன் ஸ்பைக் கிடைக்கல, ஒரு கிராஜுவல் இன்க்ரீஸ் தான் இருந்தது. ஓகேவா, ட்ரேட் எடுத்து ஹோல்ட் பண்ணவங்க இன்னைக்கு சி சைடில் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, சின்ன சின்ன எஸ்எல்லாம் வைக்கக்கூடாது. ஓகேவா, ஏன்னா இன்னைக்கு நல்ல லோ ஐவிக்கு நல்ல ட்ரெண்ட் மூவ். ஓகேவா, இது ஈஸியாக கேட்ச் பண்ணியிருக்காங்க. சி சைடில் ஒரு சப்போர்ட் எடுத்தவங்க அகெயின் வந்து இன்னைக்கான ஹையை அகெயின் பிரேக் பண்ணுறாங்க. ஓகே, இன்னைக்கு கம்ப்ளீட்டாக சி சைடில் ஹையை பிரேக் பண்ணிடுறாங்க. இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்க சிங்கிள் சைடு ஹெட்ஜ் இதுக்கு இன்னைக்கு கம்பைன்ட் ஹெட்ஜாக காட்டும். ஓகே, சம்டைம்ஸ். ஓகே, ஏன்னா கேல்குலேஷன் இது ஆட்டோமேட்டிக் எடுக்கிறதால ஓகே அது ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது ரெண்டு மிஸ் மேட்ச் ஆகும். இது சிங்கிள் சைடாகவும் இது கம்பைன்ட் ஹெட்ஜாகவும் நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஓகே, நம்மளோட சிங்கிள் ஹெட்ஜை பிரேக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப சைட் வைஸ் விட்டு அகெயின் ஓகே டுடேஸ் ஹை எங்கே முடிச்சிருக்காங்க பாருங்க. இந்த கிராஸ் லைனை நான் நேற்று காட்டியிருப்பேன். நேற்று ஓப்பனிங்கும் இந்த கிராஸ் லைனும் ஒன்றா இருந்திருக்கும். ஏன்னா நம்ம வீக் ரேஞ்சாக 300 எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கு பாருங்க ப்ளூ டாட், இதுதான் எஸ்டர்டே ஓப்பன். ஓகேவா, எஸ்டர்டே ஓப்பன் ஆனது இந்த கிராஸ் லைனில் தான் ஓப்பன் ஆயிருக்காங்க. இங்கே இருக்கும்போது 300 பாயிண்ட்ஸ் நான் வீக்லி டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, ஒன்ஸ் 300 டச் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம இந்த டார்கெட்டாக மூவ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் அகைன் 350க்கு மூவ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா, ஏன்னா இந்த வீக் இன்னும் 3 நாள் ட்ரேடிங் இருக்கு அப்படின்றதுக்காக இன்னைக்கு காலையிலேயே மூவ் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, 350 மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நமக்கு சான்ஸ் வந்து இங்கிருந்து கீழே கிரியேட் பண்ணணும். ஓகே, 350னா 300 பாயிண்ட் டவுன் போய் அதுக்கப்புறம் 50 பாயிண்ட் போனாதான் 350 வரும். ஓகேவா, அப்போ 350 பாயிண்ட்ஸ் ஃபால் கிடைக்கணும் நமக்கு டவுன் சைடில் போகணும். ஆனால் நமக்கு அப் சைடில் வெறும் 50 பாயிண்ட் மூவ் பண்ணால் போதும். ஓகேவா, அதனால நான் ரேஞ்ச் வந்து இன்னைக்கு இது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பியூட்டிஃபுல்லா எப்போ முடிச்சிருக்காங்க பாருங்க. ஓகே, இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேல இந்த வீக்குக்கான ஓகே 350 பாயிண்ட் அச்சீவ் பண்ணிட்டாங்க. இப்போ என்னோட டார்கெட் இதை வந்து அடுத்து 400 பாயிண்ட் மூவ் பண்ணி வைப்பேன். ஓகேவா, இந்த வீக் ரேஞ்சை 400 ஃபிக்ஸ் பண்ணி நகர்த்தி வைப்பேன் இந்த லைன். ஓகேவா, அகைன் நாளைக்கு நிஃப்டியில் பையர்ஸ் ஓகே நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்காங்கன்னா கண்டிப்பா மார்க்கெட்டை இன்னும் இதுல இருந்து அடுத்து 400 ரேஞ்சுக்கு கொண்டு போவாங்க. ஓகே, இல்லை எனக்கு ரேஞ்ச் பிரேக் அவுட் கிடைக்கல, இதுதான் ஹையாவே இருக்கு, இந்த ஹையை பிரேக் பண்ணல, கரண்ட் வீக் ஹையை பிரேக் பண்ணாம மார்க்கெட் ஃபால் ஆகுதுன்னா ஓகே இந்த ஹையை கிரியேட் பண்ண 350 ரேஞ்ச் வச்சுட்டாங்க. தென் இதுக்குள்ளதான் மார்க்கெட்டை முடிக்க போறாங்க அப்படின்றது அர்த்தம். இந்த ஹையை பிரேக் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா, இப்போ இது எஸ்டர்டே மிட். ஓகேவா, அதே மாதிரி இன்னைக்கு ட்ரேட் முடிஞ்சிருச்சுல்ல. ஓகே, இன்னைக்கு நாளைக்கு என்னோட லைன் என்ன பிளாட் ஆகும்னா எஸ்டர்டே மிட்னு சொல்லிட்டு இந்த ட்ரேடிங் டேவோட மிட் பாயிண்ட்டை எனக்கு பிளாட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா, அப்போ நான் எங்க ஃபோக்கஸ் பண்ணணும், மார்க்கெட் இதுக்கு மேலேயோ உள்ளேயோ எங்க ஓப்பன் ஆனாலும் ஓகே இதுக்கு மேலே ஓப்பன் ஆகி கீழே வராம மேலேயே போச்சுன்னா நான் 400 லைன் எங்க பிளாட் பண்ணிருக்கணும் அங்க போயிட்டு எனக்கு 400 வீக்லி ரேஞ்ச் கொடுக்கணும். ஓகே, இல்ல இன்கேஸ் ஓப்பன் ஆகி கீழே வருது அப்படின்னா இன்னைக்கான கரண்ட் டேக்கான மிட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணுதா அப்படின்றத நான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, பிரேக் பண்ணாம இதுல இருந்து சப்போர்ட் எடுத்து மேல போகுது அப்படின்னா கரெக்டே. ஓகே, நாளைக்கான ஓப்பனிங்க்கு மேல ட்ரேட் நடந்ததுன்னா அடுத்து 50 பாயிண்ட்ஸ் போய் டச் பண்றதுக்கு ஓகேவா 400 ரேஞ்ச் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி. ஓகே, இல்ல இந்த மிட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி கீழே வருது அப்படின்னா ஓகே இந்த இடத்துல வந்து நமக்கு 350 ரேஞ்ச் தான் கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். தென் அடுத்த சப்போர்ட் நமக்கு எங்க இருக்கு ஃபர்தர் அங்கிருந்து ரிவர்ஸ் ஆகுதா பார்க்கணும். இல்ல ஒரு சப்போர்ட்டையும் பிரேக் ஆகுது அப்படின்னா ரேஞ்ச் ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க, மார்க்கெட் இந்த வீக் இதுக்குள்ளேயே தான் வைக்கணும்னு பிளான் பண்றாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா, சேம் இதை வந்து நம்ம நேற்று எப்படி இருந்து பார்த்துக்கலாம். 22 சொன்ன மாதிரி 300 பாயிண்ட்ஸ். ஓகேவா, எஸ்டர்டே ஹையே இதுக்கு மேலேயே இன்னைக்கு 300 பாயிண்ட்ஸ் மேலே போய் முடிச்சிட்டாங்க மார்க்கெட்டை. இதுல நேற்றுக்கான ஐவி ஐவி தான் நேற்று வந்து மார்க்கெட் வந்து குட் சைடில் தான் இருந்தது. ஓகே, ஓப்பனிங்ல இருந்து குட் சைடில் இருந்து அதுக்கப்புறம் ஃபிளாட்டாக முடிச்சிட்டாங்க. அதில் நமக்கு குட் சைடில் ஒய் ஜாஸ்தியாக காட்டுது. இது கம்ப்ளீட் சேஞ்ச் ஓவர். தென் வந்து இது நேற்று சி ஸ்ட்ரைக்காக நம்ம எடுத்திருந்தது. ஓகேவா, 2500 ஏடிஎம் எடுத்திருந்தோம். சி காலையிலேயே ஒரு ஃபாலு. ஓகே, குட் சைடில்
ஃபால்னா நல்லா ஒரு ஸ்விங்கே தான் நமக்கு கிராஸ் ஓவர் கிடைச்சிருக்கீங்க. ஓகேவா? தென் எண்ட் ஆஃப் த டே ரெண்டுமே பிபிகேல வந்துட்டு ரெண்டுமே டிப்ரிசியேஷன்ல தான் முடிச்சிருக்காங்க. ஓகேவா? சேம் அப்படியே புட்டோட வியூ. ஓகேவா? நம்ம நேற்று ஏடிஎம் இன்னைக்கு சூஸ் பண்ணது வந்து 25,100 சேம் ஸ்ட்ரைக் தான் நமக்கு இன்னைக்கு ஏடிஎம் கிடைச்சிருந்தது. இதை தான் நம்ம இன்னைக்கான ட்ரேடிங் லெவல்ஸாக கொடுத்துருந்தோம். ஓகேவா? அதுதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பார்த்துருந்தோம். தென் வந்து இது ஃபியூச்சர்ஸ்க்கான லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். ஓகே, இந்த எக்ஸல் பார்த்துக்கோங்க. ஓகே, நேற்று ட்ரேடிங் க்ளோஸ் ஆன உடனே நம்ம இங்கே டேட்டா இன்புட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு இன்னைக்கான அதாவது நேற்று ட்ரேடிங் ரேஞ்ச் நமக்கு 146 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. மிட் பாயிண்ட் இது கிடைச்சிருக்கு. லோ கிரியேட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? லோ வந்து அந்த ஃபர்ஸ்ட் டேவே கிரியேட் பண்ணது தான். ஓகேவா? அதுக்கப்புறம் லோவும் பிரேக் பண்ணல, ஹையும் பிரேக் பண்ணல. இது நேற்று ட்ரேடிங்கான டே. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். இந்த ரேஞ்சே பார்த்துக்கோங்க. ஓகேவா? மண்டே வந்து என்ன ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து ஃப்ரைடே ரேஞ்சை மண்டே ஈக்குவல். இன்னைக்கு ரேஞ்சு சேம், இன்னைக்கு அதே மாதிரி ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாங்க நம்ம எக்ஸல்ல பார்க்கலாம். பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அகைன் 23rd ட்ரேடிங் டே வந்துட்டோம். இன்னைக்கான ஐவி எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு ஐவி வந்து நமக்கு ஓப்பனிங்லே ரெண்டு சைடும் அதிகமாக தான் இருந்தது. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு நமக்கு சில ஜாஸ்தியாக வந்து கால் சைட் ஓஏ கம்மி. ஓகேவா? மார்க்கெட் ஸ்டார்டிங்கே நமக்கு ஓப்பனிங்கே ஒரு நல்ல ஃபால் வந்து ஒரு சைட் வேஸ்ல இருந்தது மார்க்கெட். ஓகேவா? இந்த 10:30க்கு அப்புறம் தான் நமக்கு பிக்கப்பே கிடைச்சது மார்க்கெட். ஓகே, இது நமக்கு ஓஐ எந்த இடத்துல சப்போர்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாருங்க. ஓகே, இன்னைக்கு சாரி ஐவி. ஓகே, இந்த ஒரு இடம் கிடைச்சிருக்கு ஐவி சப்போர்ட்டு. சொல்ல போனா வேற எங்கேயும் இந்த ஒரு இடம் நமக்கு இன்னைக்கு சி சைடு மூவ் பண்ணாலும் நமக்கு ஒரு பேனிக்கா பொசிஷனை க்ளோஸ் பண்ணிருந்தாங்கன்னா நமக்கு சடனா ரைஸ் ஆயிருக்கும். ஓகே, கிராஜுவலா தான் பொசிஷனை ஷிஃப்ட் பண்ணாங்க. ஓகேவா? அதனால நமக்கு கிராஜுவல் மூவ்மெண்ட் தான். ஓகே, எந்த சடன் ஸ்பைக்கும் நமக்கு பெருசா கிடைக்கல. ஆனா நீங்க ஒன்ஸ் என்ட்ரி எடுத்துட்டு உங்க ஃபிக்ஸ்ட் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு சி சைடுல கிளியரா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஓஐ பார்த்துருங்க. இன்னைக்கான ஓஐ இது ஓப்பனிங்கே நமக்கு நியூட்ரலாக இருந்தது. ஓகேவா? நமக்கு சேல் ஜாஸ்தியாக இருந்தது. செகண்ட் ஓகே 9:30க்கு அப்புறம் 9:30 நியூட்ரல் பண்ணாங்க. ஓகேவா? மார்க்கெட்டை ஒரு டவுன் ஃபால் எடுத்து வந்து ஓஏ நிறுத்த ட்ரை பண்ணாங்க. பட் 10:30க்கு அப்புறம் தான் நமக்கு ரியல் கேம் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேவா? நமக்கு புட் சைடில் இப்போ 1.2 crore. ஓகேவா? அந்த டிஃபரன்ஸ் பாருங்க, 1.27 crore நமக்கு ஓஏ ஆட் ஆச்சு புட் சைடில். 11:30 12:30 ஓகே இன்ட்ராடேல நம்ம சி செல்லர்ஸ் வந்து அவங்க பொசிஷனை 50% ஸ்கொயர் ஆஃப் பண்றாங்க. ஓகேவா? இங்க பாருங்க 2 crore ஆட் பண்றாங்க. ஓகேவா? இப்போ டிஃபரன்ஸ் வந்து 1.27 crore இருந்து 4.96 crore ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போ கிளியரா வந்து நமக்கு விவேப்ல ஃபியூச்சர் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போ இந்த டேட்டா இருந்ததுன்னா நமக்கு சப்போர்ட் எங்கெங்க கிடைக்குதோ அங்கெல்லாம் நம்ம பை பண்ணியிருந்தாலே இந்த மாதிரி மார்க்கெட்ல, ஓகேவா, இந்த மாதிரி மார்க்கெட்ல நம்ம ஈஸியா நம்மளோட டெய்லி டார்கெட் அச்சீவ் பண்ணலாம். ஓகேவா? இங்கே நமக்கு ஓஏ கம்ப்ளீட்டா ரெடியூஸ் தான் ஆயிடுது. ஓகேவா? ஹெட் ஆஃப் த டே பாருங்க, இன்ட்ராடேல பொசிஷன் நெகட்டிவ்ல தான் போயிருக்கு. ஓகேவா? இங்க புட் செல்லர்ஸ் இங்க ஸ்ட்ராங்கா க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, இதே நீங்க பொசிஷனலா பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஸ்கிரீன்ஷாட் அட்டாச் பண்ணுங்க. 12:30க்கு அப்புறம் ஓகே இந்த பொசிஷனுக்கு அப்புறம் தான் பொசிஷனலா இருக்கவங்க புல்லிஷ் வேக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஓகேவா? அது கூட சடன் ஷிஃப்ட் கிடைச்சிருந்ததுன்னா நமக்கு சடன் ஸ்பைக் கிடைச்சிருக்கும். ரொம்ப கிராஜுவலா தான் நமக்கு ஓஐ ஷிஃப்ட் நடந்தது. ஓகேவா? பொசிஷனல்லையே வாங்க இந்த கிராஃபிக்கல் வியூ பார்த்துக்கலாம். மார்னிங் நமக்கு புட் சைடில் கிராஸ் ஓவர் நடந்தது. ஃபர்ஸ்ட் கிராஸ் ஓவர் நடந்தது, அதை ஃபெயிலியர் பண்ணிட்டாங்க. அகைன் புட் கிராஸ் ஓவர் நடந்ததுக்கு அப்புறம் ஓகே ஒரு 2 o'clock வரைக்கும் நமக்கு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஓஐ ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகே, புட் சைடில் நமக்கு இங்கே கன்சிஸ்டண்டாக இவங்களை ஆட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா மார்க்கெட் நல்லா போயிருக்கும். இதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்லோவாக மூவ் ஆனதுக்கு காரணம் நம்ம சொன்ன மாதிரி இந்த 1:30க்கு அப்புறம் தான் நமக்கு ஓஐ ஷிஃப்ட் ஓகேவா நடந்தது. ஓகேவா?
இது வந்து நமக்கு ஓஐ கிராஜுவலா நமக்கு செல்லர்ஸ் வந்து கிராஜுவலா தான் பை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, அவங்க புஷ் ஸ்கொயர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, அதனால நமக்கு எண்ட் ஆஃப் த டேல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அப் அண்ட் டவுன் மூவ் தான் நமக்கு கிடைச்சது. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம இன்னைக்கு ஏடிஎம் எடுத்த 25,100. ஓகே, இந்த ஓப்பனிங் பாத்துங்க. நீங்க ஓப்பனிங் இது பிஇபிக்கு மேல தான் இருந்தது. ஓகே, ஒரு பாசிட்டிவ் ஓப்பன்றதால மேல இருந்தாலும் ஓகே, ஸ்டார்டிங்கே நமக்கு ஒரு சடன் ஃபால் வந்ததுல அந்த ஃபால்ல இந்த புட் ஆப்ஷன் எது வரைக்கும் போயிருக்கு பாருங்க. ஓகேவா? இதுதான் நம்ம பிஇபி லைன் சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. ஓகேவா? ரெண்டுமே ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணுது. ஓகேவா? மீட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருந்து ரிப்பல் ஆகுறாங்க. ஓகேவா? இங்கேயே மீட் பண்ணி ரிப்பல் ஆகுறாங்க ரெண்டு பேரும். பிரைஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாம ரிப்பல் ஆகிட்டே இருக்காங்க. ஓகே, ரெண்டுமே டிகேல தான் இருக்கு. இருந்தாலும் இந்த பிரைஸ் வந்து நமக்கு திரும்ப பிஇபி ரேஞ்சுக்கு மேல போயிடுச்சு. ஓகேவா? இங்க ரிப்பல் ஆக ஆரம்பிச்சவங்க இது வரைக்கும் மூவ் பண்ணிருக்காங்க பாருங்க. ஓகே, அரௌண்ட் இங்க வந்து ஒரு 60 ருபீஸ். ஓகேவா? 60 ருபீஸ்ல மீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் நமக்கு இந்த பிரைஸ் டிகே ஆனது திரும்ப நமக்கு ரிகவரிக்கான சான்ஸ் கொடுக்கல. ஏன்னா இதுக்கப்புறம் தான் நமக்கு விவேப்ல நமக்கு ஃபியூச்சர் கிராஸ் ஓவர் கிடைச்சிருச்சு. ஓகேவா? அதனால மார்க்கெட் இங்க இருந்து ட்ரெண்டிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இங்க இருந்து ரிஜெக்ஷன் ஆகி திரும்ப ஓப்பன் கிட்டே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓப்பனிங்லேயே தான் திரும்ப ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நல்ல மூவ். ஓகேவா? எது வரைக்கும் போயிருக்காங்கன்னா புட்டோட ஹை, தென் இது காலோட ஹை. ஓகேவா? இது ரெண்டுத்தையுமே அச்சீவ் பண்ணி நம்ம ஐவி டார்கெட்டாக கொடுக்குறோம். ஐவி1 அண்ட் ஐவி2. ஓகேவா? ரெண்டு ரேஞ்ச் கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டு ரேஞ்சுமே பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலேயே போய் முடிச்சிருக்காங்க. ஓகேவா? சேம் சினியரோ தான் புட்டில். இதோட ஆப்போசிட் இது புட்டோட சார்ட்டு. இது மேலே இருக்கிறது சிஇ கேண்டில்ஸ், கீழே இருக்கிறது பிஇ கேண்டில்ஸ். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி இங்கே தான் இங்கே ரிப்பிள் ஆக ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? இந்த ப்ரைஸில் அரௌண்ட் 60 ருபீஸில் இங்கே மீட் பண்ணிட்டு ஓகே, இது எஸ்டர்டே க்ளோசிங். ஓகேவா? க்ளோசிங் ப்ரைஸ், இது காலோட க்ளோசிங் ப்ரைஸ். ஓகே, இதில் வந்து சப்போர்ட் எடுத்தவங்க இதோட இன்னைக்கு நேத்தோட க்ளோஸுக்கு கீழே அவங்க வரல. ஓகேவா? க்ளோஸ் ஜஸ்ட் டெஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது கீழே ஒரு வீக் வைக்கல, ஒரு பாடி க்ளோஸ் பண்ணல, எதுவுமே இல்லை. நேற்று க்ளோசிங்ல இருந்து பிக்கப் பண்ண ஆரம்பிச்சோங்க. எண்ட் ஆஃப் த டே அரௌண்ட் ஒரு 133 வரைக்கும் போயிட்டேன். ஓகேவா? இது இன்னைக்கான ஆப்ஷன் செயின் டேட்டா. இன்னைக்கு நம்ம ஏடிஎம் எடுத்துக்கிறது 25,250 நியரஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அதனால இந்த 25,250 ஏடிஎம் பேஸ் பண்ணி நம்ம நாளைக்கான ட்ரேடிங் லெவல்ஸை இன்னைக்கே பிளாட் பண்ணியாச்சு. ஓகேவா? மார்க்கெட் இந்த லெவல்ஸுக்குள்ள மட்டும் தான் ட்ரேட் ஆகும். ஓகே, இந்த ட்ரேட் ஆகுறது நமக்கு ஏடிஎம்க்கு மேலே ட்ரேட் ஆகுதா கீழே ட்ரேட் ஆகுதா, தென் ஃபியூச்சர்ஸ் ரொம்ப 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 முக்கியம். ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் ஆச்சுன்னா தான் நமக்கு ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். நிஃப்டி உங்களுக்கு எவ்வளோ தூரம் போகுது, எப்படி ஸ்விங் வருது, எப்படி மூவ் ஆகுதுன்ற பொறுத்து நமக்கு ப்ரீமியம் கிடைக்காது. ப்ரீமியம்ல மூவ்மெண்ட் இருக்காது. ஓகேவா? ஃபியூச்சர்ஸ் நமக்கு ட்ரேட் ஆகணும். ஓகே, ஃபியூச்சர் நமக்கு நல்ல மூவ்மெண்ட் கிடைத்தா மட்டும்தான் நமக்கு ப்ரீமியம் கிடைக்கும். ஓகேவா? இல்லைன்னா டிகேல தான் இருக்கும். ஓகே, இது நாளைக்கான லெவல்ஸ். இதுல வந்து நம்ம இப்போ இன்னைக்கான மிட் பாயிண்ட். ஓகேவா? நம்ம இப்போ ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல 25,180 தான் வந்து இன்னைக்கான 50% கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ நாளைக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 300 ரேஞ்சை அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? 350 அச்சீவ் பண்ணிட்டாங்க. 350 வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? மார்க்கெட்டை எனக்கு அப்போ இதுல இருந்து ஒரு 50 எங்க இருக்குன்னா ஒரு 300 வச்சுங்க. 25,300 வரைக்கும் போச்சுன்னா எனக்கு 50 பாயிண்ட் கிடைக்கும். ஓகே, இந்த 50 பாயிண்ட் அச்சீவ் பண்றதுக்கு மார்க்கெட் இருக்கு. இதுக்குள்ள எங்க ஓப்பன் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இதுக்கு மேல ஓப்பன் ஆகி ஏடிஎம்க்கு மேல இருந்ததுன்னா ஈஸியா போய் டச் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இல்ல மார்க்கெட் ஒரு ஃபிளாட் ஓப்பனிங்கோ கீழே ஓப்பன் பண்ணாலும் இந்த பிஇ ரேஞ்சையும் டெஸ்ட் பண்ணிட்டு மேல போகலாம். இல்லைன்னா இது இன்னைக்கான மிட் பாயிண்ட்ல எஸ்டர்டே மிட் பாயிண்ட் நமக்கு பிளாட் ஆகும். ஓகே, எஸ்டர்டே மிட் பாயிண்ட்டே டச் பண்ணி மேல போகலாம். ஓகேவா? இல்ல இது ரெண்டுத்தையுமே பிரேக் பண்ணி கீழே தான் ட்ரேட் ஆகுது அப்படின்னா நமக்கு இந்த வீக் நம்ம எதிர்பார்த்த 350 மட்டும்தான் கிடைச்சிருக்கு. நாளைக்கு எக்ஸ்பைரின்றதால இதுக்குள்ள கண்ட்ரோலா வச்சுட்டு வந்து ஃப்ரைடேவும் பிரேக் பண்ணலாம். ஓகேவா? இதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம எதிர்பார்க்குற 400 ரேஞ்ச் கிடைக்குமா அப்படின்றது. ஓகே, தென் இப்போ நம்ம நேற்று எக்ஸல் உங்களுக்கு சொல்லியிருந்தோம்ல,
நேற்று டேட்டா காட்டியிருப்பேன். இந்த ஃப்ரைடேல வந்து செக் பண்ணுங்க. ஓகே, ஃப்ரைடே வந்து 225 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. மண்டே ஓகே கொடுத்தது திரும்ப எடுத்துட்டாங்க, ஓகே கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவலாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஃப்ரைடே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. ஓகேவா? தென் இன்னைக்கு வந்து நமக்கு ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க. இந்த வீக்குக்கான ஹை ஓகே நமக்கு இந்த பாப் அவுட் கிடைச்சிருக்கு. ஓகேவா? இந்த பாப் அப் கிடைக்கிறதுனாலே நமக்கு ஹையை பிரேக் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, இந்த ஹை ஷிஃப்ட் ஆகும்போது அந்த ஹைலைட் நமக்கு ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த லோ, இந்த வீக்லான லோ இங்கே தான் இருக்கு. ரேஞ்ச் 351 கிடைச்சிருச்சு. ஓகேவா? இதே நேத்தோட இதுலயே உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது நேத்தோடது. நேத்தோட ஹையா நமக்கு 25,182 கிடைச்சிருந்து. வீக் சேம் வீக் லோ இதே தான். ரேஞ்ச் எவ்வளோ கிடைச்சிருக்கு பாருங்க. ஓகேவா? நம்ம 300 எடுத்து பார்த்தா 299.7 கிடைச்சிருக்கு. ஓகேவா? ரேஞ்சா அதை இன்னைக்கு 50 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா மேலே மூவ் பண்ணி அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஹையை பிரேக் பண்ணி மேலே போய் அச்சீவ் பண்ணிட்டாங்க. அதுதான் நமக்கு இங்கே எக்ஸல்ல காட்டுது. ஓகேவா? ஹையை பிரேக் பண்ணிட்டாங்க. ஓகே, 50 பாயிண்ட்ஸ் மேலே மூவ் பண்ணி அச்சீவ் பண்ணிட்டாங்க. நமக்கு இங்கே 350 வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இது 400 ஆகணும் அப்படின்னா நமக்கு இந்த 2 நாளில் ஏதோ ஒரு நாளில் ஓகே 200 ரேஞ்ச் கிடைக்கும். ஓகேவா? ஒரு இன்ட்ராடேல நமக்கு 200 பாயிண்ட் ரேஞ்ச் கிடைக்கும். ஓகே, ஹையை பிரேக் பண்ணி கிடைச்சது அப்படின்னா நமக்கு இங்கே ஆவரேஜ் 400 வந்துடும். ஓகே, உதாரணத்துக்கு இப்போ நாளைக்கே நமக்கு 200 பாயிண்ட் ரேஞ்ச் கிடைக்குது. ஓகேவா? அப்பர் சைடு அது பிரேக் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இந்த ரேஞ்ச் கிரியேட் கொடுத்து அப் சைடில் பிரேக் பண்ணியிருக்கோம். பிரேக் பண்ணியிருந்ததுனால தான் இங்கே 400 நமக்கு ஈஸி டார்கெட் அச்சீவ் ஆகும். ஓகேவா? அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ. ஓகே, ஹோப் உங்களுக்கு என்னோட வீடியோ, என்னோட எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நாளைக்கு தேவையான ட்ரேடிங் லெவல்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஓகே, மார்க்கெட் நம்ம கொடுக்குற லெவல்ஸை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் ஆகுது அப்படின்றத பாருங்க. ஓகேவா? உங்களுக்கு என்னோட எஃபர்ட் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.